சிந்தனை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று பெரிய வியாழக்கிழமை. ஆண்டவர் திருவிருந்தை எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தி சென்ற நாள். நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வந்து திருவிருந்து எடுப்பதை விட இன்றைய நாளில் எடுக்கிற திருவிருந்து விசேஷமானது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு திருவிருந்தை ஏற்படுத்திய அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறோம். ஆகவே வரலாற்று ரீதியாக நாங்கள் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் அப்பத்தை எடுத்து அதற்கு நன்றி கூறி அதை சீடர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள். பெரிய வியாழனிலே இந்த நினைவு கூறுதல் என்பதுதான் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. எங்களுடைய உறவுகள் யாராவது இறந்து விட்டால் நாங்கள் நினைவு கூர்ந்து வழிபாடுகளை ஏறெடுக்கின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய நினைவுகளை நாங்கள் மீட்டி பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே விட்டு சென்ற பணிகளை நாங்கள் மீட்டி பார்க்க இந்த நாள் எங்களை அழைக்கின்றது. அன்பானவர்களே, ஒரு சிறிய கதை ஒன்றை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு இடத்திலே ஒரு பணக்காரன் ஒருவரும் அவருடைய மகனும் இருந்தார்கள். ஓவியங்களை சேர்த்து வைத்து அதை பார்த்து கிலாகித்து ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. எல்லா ஓவியங்களையும் சேர்த்து வைப்பார்கள். ஒவ்வொரு நாட்களும் இருந்து அந்த ஓவியங்களை குறித்து அவர்கள் சம்பாசிப்பார்கள். ஒரு நாள் வியட்நாம் போரிலே மகன் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டியதாக இருந்தது. மகனை விட்டு தகப்பன் பிரிந்தார். வியட்நாம் போரிலே அந்த சகோதரன் தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டி இருந்தது. ஏன் என்று சொன்னால், தன்னோடு போர் செய்து கொண்டிருந்த ஒருவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவன் தன்னுடைய உயிரை கொடுத்தான். அவன் காப்பாற்றப்பட்டான், இவன் மரித்து போனான். ஒரு நாள் அந்த தகப்பனுடைய வீட்டை யாரோ தட்டினார்கள். யார் என்று பார்த்தால் அவருடைய மகனாலே காப்பாற்றப்பட்ட அந்த சிநேகிதன் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தான். நான் ஒரு பொருளை உங்களிடம் கொடுப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறேன், அதை பாருங்கள் என்று சொல்லி அதை கொடுத்த பொழுது அது அவனுடைய கரங்களாலே கீறப்பட்ட அவருடைய மகனுடைய உருவப்படமாக இருந்தது. அதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். அவன் சொன்னான், நான் ஓவியன் அல்ல, என்னாலே முடிந்ததை நான் கீறி இருக்கிறேன். அது அவருடைய மகனைப் போலவே இல்லை, ஆனால் அவன் மகனை நினைத்து கீறினபடியினாலே அவர் அதை பாதுகாத்து வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த முதியவர் இறந்து போனார். அப்பொழுது அவர் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் ஏலத்துக்கு போட்டார்கள். பெரிய பெரிய பொருட்கள் எல்லாரும் ஏலம் எடுக்க வந்திருந்தார்கள். அவர் முதலிலே அந்த மகன் நினைத்து கீறப்பட்ட அந்த ஓவியத்தை எடுத்து அவர் அங்கே ஏலம் விடுபவர் ஏலம் விட ஆரம்பித்தார். அப்பொழுது முதலாம் தரம் $10, இரண்டாம் தரம் $10, மூன்றாம் தரம் $10 என்று சொல்லி அவர் கூறும் பொழுது ஒருவரும் அதை வாங்க முன்வரவில்லை. ஏனென்றால் அது ஒரு அசிங்கமான ஓவியமாக இருந்தது மற்றவர்களுடைய பார்வையிலே. ஆனால் ஒரே ஒருவர் வந்து, அது எனக்கு தாருங்கள், $11 நான் தருகிறேன், என்னிடம் அவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லி அதை அவர் வாங்கி கொண்டார். அப்பொழுது ஏலம் கூறினவர் சொன்னார், ஏலம் முடிந்தது. எப்படி ஏலம் முடிந்தது? அவர் உயிலிலே எழுதி வைத்திருந்தார், என்னுடைய மகன் என்று சொல்லப்படுகிற இந்த ஓவியத்தை யார் வாங்குகிறார்களோ அதையே நான் எல்லா சொத்துக்களையும் நான் அவருக்கே கொடுத்து விடுகிறேன் என்று உயில் எழுதப்பட்டிருந்தது. அந்த தோட்டக்காரனுக்கு அந்த ஓவியத்தினுடைய மகத்துவம் தெரிந்தபடியினாலே அவர் அதை வாங்கினார், முழு சொத்தையும் தன்னுடையதாக்கினார். ஆண்டவர் இதைத்தான் எங்கள் மத்தியிலே செய்தார். தன்னுடைய உயிரை எங்களுக்காக அவர் தந்தார். அதை எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையை அவர் அர்த்தமுள்ளதாக்கினார். அவரை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அவருடைய எல்லா மகத்துவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா விருந்துக்கும் இந்த இன்றைய நாளில் நாங்கள் அனுஷ்டிக்கிற பெரிய வியாழனுக்கும் ஒற்றுமை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அன்பானவர்களே 10 வாதைகள் வந்த பொழுது 10வது வாதை அவர்கள் மத்தியிலே என்ன வாதை என்றால், தலைப்பேறான குழந்தைகள் சங்கரிக்கப்படுகிற வாதை. அப்படி சங்கரிக்கப்படுகிற வாதை அந்த இடத்துல ஏற்பட்ட பொழுது கடவுளுடைய அடியவர்கள் அதிலிருந்து காப்பாற்றப்பட அங்கே நியமிக்கப்பட்ட காரியம்
அங்கே பழுதற்ற வெள்ளாட்டு குட்டியினுடைய இரத்தத்தை எடுத்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு வாசல்களிலே பூசி இருக்க வேண்டும். அப்பொழுது சங்கார தூதன் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே வராமல் கடந்து போவான். கடவுளுக்குள்ளே வாழ்ந்த எல்லா அடியவர்களும் தங்களுடைய வீட்டு வாசலிலே அந்த இரத்தத்தை பூசி வைத்தார்கள். சங்கார தூதன் அவர்களுக்குள்ளே வந்து நாசம் ஏற்படுத்தவில்லை. அங்கே தலைப்பேர் சங்காரம் அவர்களுடைய வீடுகளிலே நடக்கவில்லை. இன்று எங்களையும் எங்களுடைய வீடுகளையும் பாதுகாப்பது இது தெரியுமா? ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம். அன்று எப்படியாக பழுதற்ற செம்மறியாட்டு குட்டியினுடைய இரத்தம் வீட்டு வாசல்களிலே பூசப்பட்டு அது அவர்களை பாதுகாத்து கொண்டதோ, அதே வண்ணமாக எங்களுக்காக பலியாக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு வாசல்களிலும் பூசப்பட்டிருக்கிறது. அது இன்றும் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பெரிய வியாழனிலே ஆண்டவருடைய தாழ்மையை பற்றி நாங்கள் கதைப்போம். ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்திய திருவிருந்தை பற்றி நாங்கள் கதைப்போம். ஆனால் முக்கியமான காரியம், என் நினைவாக இதை நீங்கள் செய்யுங்கள், என் நினைவாக இதை நீங்கள் செய்யுங்கள். ஆம், ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி எங்கள் மத்தியிலே இருக்கிறது என்றால், உங்களுடைய வீட்டு வாசல்களிலே அவருடைய குமாரனுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அது எங்களை பாதுகாத்து கொள்கிறது. நாங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்டால் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாகும். பரலோகத்துக்குரியவைகளை நாங்கள் தேடுகின்ற பொழுது எல்லாம் எங்களுக்கு உரித்தாக மாறிக்கொள்ளும். ஆகவே அன்பானவர்களை, இந்த பெரிய வியாழனிலே ஆண்டவரை நினைவு கூர்ந்து, அவர் எங்களுக்காக பலியானதை நினைவு கூர்ந்து இந்த பெரிய வியாழனை நாங்கள் அனுஷ்டிப்போம். உண்மையான திருவிருந்திலே பங்கு கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.